வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சினி 360. இன்னைக்கு பார்க்க போற படங்களோட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா எந்த படமே ஓடிடியில் இல்லை. காரணம், பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட படங்களோட லிஸ்ட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங், இது 18+ வீடியோ. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க அப்படியே அவர்கிட்ட கட் பண்ணிட்டு வீடியோல இருந்து வெளியே போயிடுங்க. அது பிறகு எனக்கு கொஞ்சம் சென்சிட்டிவான இதயம்பான்னு சொல்றவங்களும் வெளியே போயிடுங்க. ஏன்னா நான் இப்போ சொல்ல போற படங்கள் எல்லாமே ரொம்ப டிஸ்டர்பிங்காக மட்டும் இல்லாமல் டிஸ்கஸ்டிங்காகவும் இருக்கும். இதில் ஒரு படத்தை பார்த்துட்டு எனக்குமே 3 நாள் சரியா தூக்கமே இல்லை. இதையும் மீறி வலிமையான இதயம் கொண்டவர்கள் பார்க்க போறீங்கன்னா பாருங்க, பொறுப்பு உங்களுடையது. வீடியோவை பார்த்துட்டு என்ன வெறுக்காதீங்க நண்பர்களே. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்க மூவி தி டெக்சாஸ் செயின்சா மசாக்கர். 1974 ரிலீஸ் ஆன ஒரு சைக்கோ ஹாரர் த்ரில்லர் படம் தான் இது. எட்கைன்னு ஒரு சைக்கோ கொலைக்காரன் உண்மையாவே இருந்தான். அவனால கொல்லப்பட்டவங்களுடைய தோலை உரிச்சு அதுல முகமூடி செஞ்சு போட்டுப்பான். அப்படிப்பட்ட ஒருத்தனோட கதையை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இது. 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் சாலி அப்புறம் ஃப்ராங்க்லின்ட்டு அண்ணன் தங்கச்சியும் இருக்காங்க. டெக்சாஸில் கல்லறைகள் சூறையாடப்படுதுன்ட்டு ஒரு தகவல் கிடைக்குது. அங்கே தான் இவங்களுடைய தாத்தாவுடைய கல்லறையும் இருக்குது. அது சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக இவங்க 5 பேரும் போகிறாங்க. போகிற வழியில் ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்டு ஏறி ஃப்ராங்க்லினை கத்தியை வச்சு கீறிடுறான். எப்படியோ அவனை வண்டியிலேருந்து தள்ளி விட்டு தப்பிச்சு பயணத்தையும் கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போது வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருக்கவே பெட்ரோல் கிடைக்குமான்ட்டு தேட போகும்போது ஒரு வீடு தென்படுது. அதுதான் லெதர் ஃபேஸோடைய வீடு. ஸ்ட்ரெயிட்டாக கொலைகாரன் கையிலே போய் சிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடிய சைக்கோவா இருக்காங்க. இப்படியே ஒவ்வொருத்தராக மாட்டி கடைசி அண்ணன் தங்கச்சி மட்டும்தான் உயிரோடவே இருக்காங்க. அந்த தனித்து விட்டுப்பட்ட காட்டுல அந்த கொலைகாரங்கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லை மாட்டி அவங்களுமே இறந்து போறாங்களான்ட்டு ரொம்ப திகிலா சொல்லியிருப்பாங்க. இது என்ன நார்மல் சைக்கோ கில்லர் ஸ்டோரி மாதிரி தானே இருக்குன்ட்டு நினைக்கலாம். ஆனா அந்த கொலைகளை காட்சிப்படுத்தப்பட்ட விதம் ரொம்பவே உண்மையா இருக்கும். அதுவும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துல இப்படி கிராஃபிக்ஸ் இருக்கும்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. தியேட்டர்ல ரிலீஸ் ஆன போது மக்கள் வாந்தி எடுத்துக்கிட்டு வெளியே ஓடி வந்தாங்க. ஹாரர் ஜானர்ல இது ஒரு கல்ட் கிளாசிக் மூவி. இப்போ நம்ம கோரமான காட்சிகளை பார்த்து பழகி இருப்போம். ஆனா அந்த காலகட்ட மக்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்த பல கோரமான படங்களுக்கு விதை போட்டதே இந்த படம் தான். கிட்டத்தட்ட 11 நாடுகளில் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ்க்காகவும் கொடூரத்திற்காகவும் தடை செய்யப்பட்டுச்சு. நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா இருக்க படம் கேனிபல் ஹாலோகாஸ்ட். 1980 இட்டாலியை சேர்ந்த ரக்கேரோ டியோடோட்டா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட பிளாட் என்னன்னா, அமெரிக்காவை சேர்ந்த 5 பேர் கொண்ட படக்குழுவினர் அமேசான் காட்டில் இருக்க மனித மாமிசம் உண்ணும் பழங்குடியினரோட வாழ்வியலை படம் எடுக்க போய் காணாம போறாங்க. அடுத்து காணாம போன குழுவை தேடி என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க இன்னொரு குழு போய் முதல் குழுவோட கேமரா ரீல்ஸை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வராங்க. அதுல இருக்க வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே கொடுமையான, மறக்கவே முடியாத, மைண்ட் டிஸ்டர்பிங்கான வீடியோவை பார்க்க நேரிட்டுச்சு. அந்த படக்குழுவினர் பழங்குடியினருக்கு என்ன அட்டூழியம் பண்ணாங்க, பதிலுக்கு பழங்குடியினர் எவ்வளோ காட்டுத்தனமா அவங்கள பழி வாங்கினாங்கன்னு அந்த வீடியோல இருந்துச்சு. படம் ரியலாக இருக்கணும்ட்டு படத்தில் நடித்தவங்க ஒரு வருஷம் வெளியே தலை காட்டவே இல்லை. இவங்களாம் உண்மையாகவே இறந்துட்டாங்கன்ட்டு நினச்சி இட்டாலி கவர்மெண்ட் டைரக்டரை அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த ஆக்டர்ஸை கோர்ட்டில் சாட்சி சொன்னதுக்கு பிறகு டைரக்டரை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அதில் வந்த காட்சிகள் எல்லாமே உண்மையாக இருந்துச்சு. இந்த படத்தில் விலங்குகளை சாகடிக்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்கும். அது எதுவுமே கிராஃபிக்ஸ் கிடையாது, எல்லாமே உண்மையான விலங்குகள். ஒரு காட்சியில் ஒரு பொண்ணை கொலை பண்ணி நிர்வாணமாக கழுவேற்றிருப்பாங்க. அது ரொம்பவே ரியலாகவும் டிஸ்டர்பிங்காகவும் இருக்கும். அடுத்து பழங்குடியினர் ரிவெஞ்ச் சீன்லாம் ரொம்பவே பயங்கரமாகவும் மிருகத்தனமாகவும் இருக்கும். UK, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் தடை செய்யப்பட்டு இருக்கு. உண்மையான விலங்குவதைகள் அளவுக்கு மீறி இருக்க கிராஃபிக் செக்ஷுவல் வயலன்ஸ் உளவியலாக பார்வையாளர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்ததுக்காக இந்த படத்தை தடை செஞ்சாங்க. நாம 3ஆவதா பார்க்க போகிற படம் தி ஹியூமன் சென்டிபிட். 2009 ரிலீஸ் ஆன சைக்காலஜிக்கல் ஹாரர் மூவி தான் இது. இந்த படத்தில் மற்ற ஹாரர் மூவிஸில் வர மாதிரி ஜம்ப்ஸ்கேர் இருக்காது. ஆனால் இது உளவியலை நம்மளை தாக்கும். அது ஒரு மாதிரி மண்டைக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு தான் 3 நாள் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி இருந்தேன். அப்படி ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்துச்சு. இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, 2 அமெரிக்க பெண்கள் ஜெர்மனிக்கு டூர் போகிறாங்க. ஒரு நைட் வெளியே போகும்போது கார் பஞ்சர் ஆகுது. கூடவே மழையும் பெய்யுது. குளிர் தாங்க முடியாமல் பக்கத்தில் ஏதாச்சும் வீடு இருக்கான்ட்டு தேடி போகும்போது ஒரு வீடு காட்டுக்கு நடுவில் தனியாக இருக்குது. அந்த பொண்ணுங்களுமே அங்கே போகிறாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்க ஒரு ஃபேமஸான டாக்டர். சயமஸ் இரட்டையர்களை பிரிக்கிறதுல பெரிய வல்லுனர். ஆனால் இப்போது சைக்கோத்தனமாக யோசிக்கிறான். மனிதர்களை பிரிக்கிறத விட சேர்க்கறது தான் பெரிய விஷயம்ட்டு யோசிக்கிறான். அந்த 2 பொண்ணுங்களுக்கும் மயக்க மருந்து கொடுத்து பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறான். அங்கே ஆல்ரெடி ஒருத்தனை கடத்தி வச்சிருக்கான். இப்போது அந்த 3 பேருக்கும் அவங்களுக்கு அவன் பண்ண போகிற கொடுமையை விளக்கி சொல்கிறான். அந்த கான்செப்டை உங்களுக்கு சொல்கிறதுக்கே அருவருப்பாக இருக்குது. இதை எப்படி ஒருத்தன் யோசித்து அந்த கதைக்கும் ஒரு ப்ரொடியூசர் ஓகே சொல்லி படத்தை எடுத்தானுங்கன்னே தெரியலை. இதுதான் அந்த கான்செப்ட். அந்த 3 பேரையும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இணைக்கிறது தான் அவனோட ஐடியா. அதாவது முதல்ல இருக்க நபரோட ஆசன வாயோட பின்னாடி இருக்க நபரோட வாயை இணைக்கிறது தான் அது. கேட்கவே எவ்வளோ கேவலமாக வருவருப்பாகவும் இருக்குல்ல, அதை தான் எடுத்தும் வச்சுருக்காங்க.
இந்த சீனை அந்த டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கே கூசும். அப்புறம் அந்த 3 பேரையும் அந்த சைக்கோ டாக்டர் ஆப்ரேட் பண்ணி இணைக்கிறான். அதன் பின் அவங்களுக்கு நடக்கிற கொடுமைகள், கடைசியில் தப்பிக்கிறாங்களா இல்லை அவங்க விதி அப்படியே முடியுதா, இதுதான் அந்த படத்தோட கதை. தயவு செய்து ஒரு ஆர்வத்தில் போயிட்டு இந்த படத்தை பார்த்துடாதீங்க, அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. இது மனிதர்களை ரொம்பவே கீழ்த்தரமாக காட்டியிருக்கிறதுனாலையும் சைக்காலஜிக்கலாக துன்புறுத்துறதுனாலையும் மக்கள் எதிர்ப்பாலையும் இந்தியா உட்பட பல நாடுகளில் தடை செய்யப்பட்டுச்சு. படத்தில் வர சர்ஜரிஸின் மட்டுமே மோசமான உடல் தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும். அந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எடுத்த மோசமான முடிவுகளில் இதுவும் ஒன்றா இருக்கும். நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் இல்லை சகிச்சிக்க போகிற படம் தான் சாலோ ஆர் 120 Days of Sodom. 1975 டைரக்டர் பசோலினி எடுத்த படம் தான் இது. 120 Days of Sodomனு ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்டது. அதாவது மக்களே, இந்த படத்தை பார்க்குற மன வலிமை எனக்கு இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஏன்னா போன படத்துக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேபிளான மைண்ட் உள்ள யாராலையுமே இந்த படத்தையும் அடுத்து சொல்ல போகிற படத்தையும் முழுசாக பார்க்கவே முடியாது. இந்த படத்தோட டீட்டெயில்டான ஸ்டோரி சொன்னால் யூடியூபே வீடியோவை பேன் பண்ணிடுவான். அவ்வளோ மோசமான ஒரு கதை. ஒரு மனுஷனுக்கு அளவில்லாத பவரை கொடுத்தா அவன் எந்த அளவுக்கு கரப்ட் ஆவான்னு காட்டுறதான் இந்த படத்தோட நோக்கம். இட்டாலியில் World War II அப்போ நடக்கிற மாதிரி படம் எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே பணமும் அதிகார பலமும் படைச்ச 4 பெரிய மனுஷங்க. இவனுங்களை மனுஷங்கன்னு சொல்லக்கூட அருகதை இல்லாத 4 பேர் 18 டீனேஜ் வயசில் இருக்கிற பசங்களை பொண்ணுங்களை கடத்திட்டு வராங்க. அவங்கள ஒரு தனிமையான மேன்ஷனில் அடைச்சி வச்சு அடுத்து வர 120 நாளுக்கு உங்களை என்ன வேணா பண்ணுவோம்ட்டு சொல்கிறாங்க. என்ன வேணாலும்னா உங்கள் கற்பனைக்கு எட்டாத வகையில் பல கொடுமைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கப்படுவாங்க. இந்த படத்தில் பேய்கள் கிடையாது, மான்ஸ்டர்ஸ் கிடையாது, சீரியல் கில்லர்ஸ் கூட கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையும் மிஞ்சின ஒரு ஹாரர் இது. ஏன்னா அதிகாரம் ஒரு மனுஷனை எவ்வளோ பெரிய மான்ஸ்டராக்கம்ட்டு காட்டியிருக்காங்க. இதனால தான் ஒரு சிலருக்கு மட்டுமே அதிகாரம் குவியக்கூடாது, அது பலருக்கு பரவி இருக்கணும்ட்டு சொல்கிறாங்க. கடத்திட்டு வந்தவங்களை அடிமைத்தனம் தான் சுதந்திரம்னு நம்ப வச்சு உடல் அளவுலையும் மனதளவுலையும் ரொம்பவே துன்புறுத்துறாங்க. அதுவும் ஒரு சீனில் அவங்க மலத்தையே அவங்களுக்கு சாப்பாடாக கொடுப்பாங்க. அதெல்லாம் குரூரத்தின் உச்சம். அந்த அளவுக்கு மனிதர்களை விலங்குகள் போல சித்தரிச்சிருப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் கொடுமையின் உச்சபட்சம். கடத்திட்டு வந்த ஒவ்வொருத்தரையும் ரொம்ப மோசமான முறையில் கொலை செய்யப்படுவாங்க. நான் சொன்ன எல்லாமே அந்த படத்தில் காட்டின சிறு துளி தான். இன்னும் என்னால் சொல்ல முடியாத பல காட்சிகள் அதில் இருக்குது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் பாலியல் ரீதியான வன்முறை காட்சிகள், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், டிப்ரெஷனுக்கு கொண்டு போகிற அளவுக்கு கொடுமையான காட்சிகளுக்காக தடை செய்யப்பட்டுச்சு. அதுவும் இதில் மோசமான சம்பவம் என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிற சில நாட்களுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைரக்டரை அடித்து கொலை செய்யப்பட்டார். ஒருவேளை பணம் அதிகாரம் படைச்சவங்களோட உண்மையான ரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டினதுக்காக இருக்குமோ? இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்க படம் செர்பியன் ஃபிலிம். 2010 ரிலீஸ் ஆன சைக்காலஜிக்கல் ஹாரர் மூவின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டிஸ்டர்பிங்கான பான் மூவின்னு சொல்லலாம். மனிதர்களோட இருண்ட பக்கத்தை இந்த படம் காட்டியிருக்கு. இந்த மாதிரியான படம் டார்க் வெப்ல இருக்க வேண்டியது. இந்த படத்தோட ஸ்டோரியை டீட்டெயிலாக சொல்ல முடியாது, ஒரு ஜிஸ்ட்டு மட்டும் சொல்கிறேன். ஒருவேளை அதையும் மீறி ஆர்வமாக இருந்தீங்கன்னா விக்கிபீடியாவில் போயிட்டு பிளாட்டை மட்டும் படிச்சுக்கோங்க. மூவியை பார்க்கணுன்ட்டு எண்ணம் இருந்தால் அதை குழி தோண்டி புதைச்சிருங்க. நார்மல் மைண்டட் பீப்புளுக்கு இது சரியே வராது. கதையை படித்ததுக்கே டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. மூவியை பார்த்தீங்க, மூளைக்குள்ளே ஓடி மென்டலி டிப்ரெஸ் ஆக்கி விட்டுரும். பிளாட் என்னன்னா, செமி ரிட்டையரான கான்ஸ்டார் ரொம்ப பணத்துக்காக கஷ்டப்படுறாரு. அந்த டைமில் அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆக்ட்ரஸ், டைரக்டர் ஒருத்தர் ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு, அதுக்கு ஆக்டர் தேவைப்படுது, நீ போறியான்னு கேட்டதும் குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த ஆக்டரும் ஓகே சொல்லி போகிறாரு. அதுக்கு பிறகு சொல்லவே முடியாத அளவுக்கு கொடுமையான நிகழ்வுகளும் படத்தில் வரும். மென்டலி ஃபிசிக்கலி அபியூஸ் பண்ணப்பட்டிருப்பாரு அந்த ஆக்டர். அவர் மட்டும் இல்லாமல் அவர் ஒய்ஃபும் பையனுமே அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதுதான் உங்கள் மைண்டுக்கும் என் மைண்டுக்கும் நல்லது. ஒரு சில டிஸ்டர்பிங்கான சீன்ஸை டிஸ்கிரைப் பண்ணாமல் அதில் சொல்ல வர கருத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த சொசைட்டி கரப்ட் ஆச்சுன்னா பிறந்த குழந்தைக்கு கூட சேஃப்டி இல்லாமல் போயிடும். அதுவும் அந்த காட்சிலாம் உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறது பெரிய அவலம். இந்தியா உட்பட 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கு. அதிகப்படியான செக்ஷுவல் வயலன்ஸ், சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் போன்ற காரணங்களுக்காக இந்த படம் தடை செய்யப்பட்டுச்சு. கடைசியா வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா படம் பார்த்து முடிச்ச பிறகு உங்க மனநிலை எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கேனிபல் ஹாலோகாஸ்டுக்கு அப்புறம் சொல்லப்பட்டிருக்க எந்த படத்தையுமே பார்த்துடாதீங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த வீடியோ ரெடி பண்ண காரணம் ஹியூமன் மைண்ட் எவ்வளவு கரப்ட் ஆகிருன்னு காட்டுறதுக்காக தான். உண்மையான ஹாரர்னா பேயோ இல்ல மான்ஸ்டரோ கிடையாது, அது ஹியூமன் மைண்ட் தான். சரி, நான் போயிட்டு 4 ஃபீல் குட் மூவி பார்த்துட்டு மனசை தேத்திட்டு வேற ஒரு வீடியோ ரெடி பண்றேன். டாடா, பை பை.